ஊதாப்பூ, சங்குப்பூ, நீலப்பூ, கிருஷ்ணப்பூ இப்படி பல வகையான பெயர்களை கொண்ட இந்த சங்குப்பூ கடவுள் வழிபாட்டுக்கு மட்டுமல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கு மிகவும் அருமையான ஒரு பூ. இந்த பூக்களை காய வைத்து கூட தேநீர் கூட குடிப்பார்கள். இதில் இந்த பூக்களின் சாறை எடுத்து கூட அதில் இந்த கலரை எடுத்து நாங்கள் எங்கள் உணவுகளுக்கு தேவையான நிறங்களை கூட மாற்றிக்கொள்ளலாம். புடிங் கேக் வகைகள் கூட இது பாவிப்பார்கள். இது வந்து சைனா தாய்லாந்தில் எல்லாம் வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு வகை மூலிகை. இதை வந்து இலகுவாக எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வந்து நாங்கள் தீ வந்து எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். அந்த ஊதாப்பூக்களை எடுத்து இந்த பச்சை கலர் காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு கொதித்த ஒரு சுடுதண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் அந்த கலர் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்குது, நீல கலரில். இப்போ இந்த இலைகள் எல்லாத்தையும் நீக்கின பிறகு இப்போ ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் லெமனை சேர்க்கும் போது அந்த நீல கலர் வந்து அப்படியே பர்பிள் கலராக மாறும், மிகவும் அழகாக இருக்கும். இப்போ இதோட வந்து நாங்கள் ஒரு வேணுமென்னு சொன்னால் நாங்கள் தேனும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி அப்படியேயும் குடித்து கொள்ளலாம். மிக மிக ஆரோக்கியமான ஒரு குடிநீர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.